ஆல்பாஸ் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு 27ஆம் தேதி காலேஜ் டிஆர்பி நடக்க போகுது. அதில் நிறைய பேர் தமிழ் தகுதி தேர்வுக்காகவே தனியாக படிச்சுட்டு இருப்பீங்க. அதில் ஒரு 2 மதிப்பெண் உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணத்தில் கேட்குறாங்க. உங்களுக்கு டக்குன்னு இதை பிரிக்க தெரிஞ்சாலே உங்களுக்கு 2 மார்க் உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் இது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழகாக 2 மார்க் வாங்கிடலாம். அப்போ உங்களுக்கு சாம்பிள்ஸ் ஒரு 9 கொடுக்குறேன். அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரிக்கிறது எப்படின்றது நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சொல் கொடுத்தாலும் கண்டிப்பாக பிரிச்சிருவீங்க. இதில் பொரித்த அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பிரிலாம், பொருள் தர மாதிரி பொறி அது வரை பிரிச்சிருங்க. அந்த இத்து என்னாங்கன்னா சந்தி அப்படின்வாங்க. இத்து இந்தானது சந்தினும். இந்த இத்தை நம்ம தமிழ் வாய்ப்பாடு படிப்போம் இல்லைங்களா, இத்து கூட்டல் என்ன கிடைக்கும், நமக்கு தான் கிடைக்கும். அந்த எழுத்து தான் ஈஸியாக அழகாக பிரிக்கலாம். அதை நீங்கள் பிரிச்சுட்டுனா பேசிக் தான், ரொம்ப பெருசான கஷ்டப்பட வேணாம். அப்போ பொறி கூட்டல் இத்து கூட்டலா இப்படியே கொஷின் கொடுத்துட்டு இது என்ன பிரிக்கப்பட்டதுன்னு கேட்டு 2 மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறின்றது பகுதி. கண்டிப்பாக இந்த பகுபத உறுப்பில் 2 மெயினாக இருக்கும். பகுதி விகுதி இருக்கும். அதுக்கு நடுவில் சந்தி இடைநிலை விகாரம் எல்லாமே வரும். இப்போ நம்ம இந்த வார்த்தைக்கு பார்த்துக்கலாம். பொறின்றது பகுதி, அதில் இத்து அப்படின்றது இந்தானது விகாரம்னு போடுவாங்க. ஆனால் சந்தின்னு டேரெக்டாக எழுதிட்டாங்க. இத்து இறந்த கால இடைநிலை. இதில் இத்து அதை பிரிக்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வரணும். பெயரச்ச விகுதி. ஓகேங்களா. அடுத்தது நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். பிரிக்கிறது தான் ஈஸி. மலைன்றது பொருள் தருது, அதோட கூட போட்டுருங்க. மலை ப்ளஸ் இந்து இத்தானதுன்னு போடுவாங்க. ப்ளஸ் இத்து குட்டல் தூ எந்த வரிசையில் வரும், வரிசையில் தான் வரும். அப்போ மலை குட்டல் இத்து குட்டல் அப்போ மலைன்றது பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரன்றாங்க. இத்து இறந்த கால இடைநிலை, வினையச்ச விகுதி. அடுத்தது பொழிந்தன்னு கொடுத்துருக்கோம். இது ஒரு சாம்பிள் தான். பொழி குட்டல் இத்து குட்டல் இதை அப்படியே பார்த்துங்க இது வீடியோவிலே. அடுத்தது கிளர் குட்டல் இத்து குட்டல் இதுவும் அதே மாதிரி பிரிச்சுங்க. பதிந்து, ஏன்னா ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டானா நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம். இந்த வார்த்தைகளை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க எப்படி பிரிச்சிருக்காங்க என்ன வருதுன்ட்டு. பதிந்து, பதி குட்டல் இத்து குட்டல் இது உங்களுக்கு பிரித்து பகுதி சந்தி இடைநிலை விகுதின்னு பிரிச்சுட்டாங்க. மயங்கு சேர்க்கணும். இங்கே மயங்கு குட்டல் ஈ குட்டல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மயங்குன்றது பகுதி. இதில் ஈன்னு பிரித்தோம் இல்லைங்களா, மயங்கியன் அப்படின்றது இறந்த கால இடைநிலை. உடம்படுமை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வார்த்தையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பெயரச்ச விகுதி. அரியேன், எனக்கு தெரியாது அப்படின்றது தான் அரியேன். அரி குட்டல் ஈ குட்டல் ஏன் அப்படி பிரிக்கணும். அப்போ அரின்றது பகுதி, ஈன்றது சந்தி, என்பது எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ டீப்பாக போவேன்னா இது இடைநிலைன்னு எழுதலாம். ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று. ஒளித்து, ஒளி குட்டல் இத்து குட்டல் ஒளி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, வினையச்ச விகுதி. அடுத்தது கிடந்த, குட்டல் இத்து கிடப்பகுதி, இத்து இந்தானது விகாரம், இத்து இடைநிலை விகுதி. நீங்கள் கொஞ்சம் திரும்ப பார்த்துங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. நன்றி.